ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ராகி சிமிலி உருண்டை எப்படின்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் 1/4 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப்பு அளவுக்கு ராகி மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் லூஸான மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது நல்லா பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து இதை ஒரு தோசைக்கல்லுக்கு மாற்றி இந்த மாதிரி மெல்லிசாக கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இது 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி வரட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு வேறு பேனுக்கு இதை மாற்றிடுங்க. இப்போ இந்த வேர்க்கடலை கூட 2 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணி அதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு வெல்லம், 2 ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துனா ராகி சிமிலி உருண்டை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி